என்ன படித்தால் வேலை கிடைக்கும்? இது மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் 2 பேருமே கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. அதுவும் சமீப நாட்களில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட என்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு தேரி சொல்லுவாங்க. நான் இசி எடுத்தால் வேலை கிடைக்கும், ஐடி எடுத்தால் வேலை கிடைக்கும், இது எடுத்தால் கிடைக்காது, அது எடுத்தால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா. சொல்லப்போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 50க்கும் மேற்பட்ட பொறியியல் பிரிவுகள் இருக்குது. இதில் எதுக்குமே வேலை கிடைக்கலன்னா அவர்கள் அத்தனை பிரிவுகளை வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சஸை நிறைய பேர் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நிறைய காலேஜஸில் இருக்குது. அதுதான் உண்மை. உடனே அது பாப்புலர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு ஒரு 5 அல்லது 6 பிரான்ச்சஸ் தான் 1,00,000க்கு மேற்பட்ட சீட்ஸ் இருக்குது. அப்போ அதை தான் எடுத்து ஆகணும். அதனால் அது பாப்புலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா பிரான்ச்சுக்குமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லப்படாததால் தெரியாததால் நம்ம அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தொடக்க 2-3 நாள் கவுன்சிலிங்கில் பார்க்கும்போது சில மாணவர்கள் நினச்சா வருத்தமாக இருக்கும். அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அண்ணா பல்கலைக்கழகத்தோட டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லப்படுற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, ஏசி டெக், எம்ஐடி, இந்த 3ம் டாப் ரேட்டட் 3 காலேஜஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் வரவங்கள நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. சில பிரான்ச்சஸ் வேக்கண்ட்டாக இருக்கும், வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல், இது மாதிரி சில பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். பார்த்துட்டு இல்லை சார் அதுக்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு தனியார் கல்லூரியில் போய் இவங்க விரும்புகிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இவங்க விரும்புகிற இசி கிடைச்ச உடனே வேறு போய் எடுப்பாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலையோ ஏசிடிக்கில் எம்ஐடிலையோ உள்ளே வர்றதுங்கிறதே பெரிய பாக்கியம். அது அங்கே படிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய தகுதி. அங்கே ஒரு பிரான்ச்சில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது நான் தான் திரும்ப திரும்ப இந்த மாணவர்களுக்கு சொல்லுவேன். ஒரு பிரான்ச் உன்னை காப்பாற்றுறது ஒரு நல்ல கல்லூரி உன்னை காப்பாற்றும். அப்போ கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல கல்லூரியாக உனக்கு பிடிச்ச பிரான்ச்சாக எதை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவிக்கும் போது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஒரு நல்ல கல்லூரியில் இருக்கிற சுமாரான பிரான்ச்சுன்னு நீ நினைக்கிற பிரான்ச் கூட உனக்கு கல்லூரியோட தரத்தில் வேலை வாங்கி கொடுத்துரும். ஆனால் நீ ஒரு உலகத்தில் சிறந்த பிரான்ச்சு நினச்சிக்கிட்டு போய் அதை ஒரு சாதாரண கல்லூரியில் எடுத்தினா வேலை கிடைக்காமல் போகலாம். இதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அப்போ நான் அந்த மாணவர்களுக்கு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் என்னன்னு புரிய வச்சு, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னா என்னன்னு புரிய வச்சு அந்த கட்டாயப்படுத்தி அந்த சீட்ஸை எடுக்க சொல்லுவேன். போனால் போது ஏதோ நான் சொல்கிறேனேங்கிறதுக்காக எடுப்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து சார் நல்ல வேலை அன்றைக்கி நீங்கள் மட்டும் சொல்லேன்னா நான் அதை எடுத்துருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட டெய்லி நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வேலையாக இருக்குது. இவங்களாவே ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சை பிடிச்சிக்கிட்டு அது எனக்கு வேணும், அதில் தான் வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க, இதில் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த தியரியுமே கிடையாது. அதே மாதிரி சில மாணவர்கள் இருப்பாங்க, கோர் பிரான்ச், அந்த கோர் ஜாப் தான் எனக்கு வேணும், மெக்கானிக்கல் படித்தா மெக்கானிக்கல் ஜாப் தான் வேணும். வாழ்க்கையில் என்றைக்குமே எல்லா காலகட்டத்திலையும் அப்படி நடக்கிறது கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70களோட இறுதி அல்லது 80களோட தொடக்கத்தில் நம்மளுடைய வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டது. அது இன்னைக்கு இருக்கிற இந்தியன் பேங்கு, ஐஓபி, கனரா பேங்க், இது போன்ற வங்கிகள் எல்லாமே தனியார் வங்கிகளாக இருந்துச்சு. அப்புறம் அது தேசியமயமாக்கப்பட்டது. அப்போ ஒரு 4-5 லட்சம் பேரை உள்ள வேலைக்கு எடுத்தாங்க. யாரெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தகுதி கிளர்க் போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி, ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு டிகிரி. ஆனால் அந்த எஸ்எஸ்எல்சிக்கு தகுதின்னு சொல்லப்பட்ட கிளர்க் போஸ்ட்டில் யாரெல்லாம் போய் சேர்ந்தாங்க தெரியுமா? எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்காம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இவங்களாம் தான் போய் சேர்ந்தாங்க. அவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்எஸ்எல்இ போஸ்ட்டில் போய் தகுதியான போஸ்ட்டில் போய் நான் சேர்றதை எம்எஸ்சி படித்து நினச்சிருந்தாங்கன்னா கண்ட்ரியில் இன்றைக்கி இத்தனை லட்சம் குடும்பங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிருக்க முடியாது. அதனால் என்றைக்குமே கிடைக்கிற ஒரு வேலையில் சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நீ விரும்புகிற துறை சார்ந்து போய்க்கலாம். ஸோ நம்ம பிள்ளைகள் ஒரே ஒன்று புரிஞ்சுங்க, எந்த பிரான்ச்சு எந்த காலேஜுமே நீ உள்ளே போனால் ஃபேக்ட்ரி கிடையாது. நீங்கள் அப்படி உள்ளே போனோன்னா அவங்க என் ப்ராடக்ட் உங்களை வேலையாக வெளியில் கொட்ட முடியாது. நீங்கள் என்ன தகுதிப்படுத்திக்கிறீங்கிறது அங்கே முக்கியம். இன்றைக்கி பிரச்சனை என்னன்னாக்கா, ஒன்று அரியர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணணும். அப்போ டே 1லேருந்து சின்சியராக இருக்கணும். 2வது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளோட 10ல் 4 பேர் செலக்ட் ஆகி 6 பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்கன்னா அவங்க பாடம் தெரியாமல் ரிஜெக்ட் ஆகல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறாங்க. அடுத்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இது எல்லாமே இன்றைக்கி பல தனியார் பொறியியல் கல்லூரிகள் அவர்களே வசதி ஏற்படுத்தி கொடுத்து இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம பயன்படுத்திக்கிறோமான்னு கேட்டால் அதில் எத்தனை சதவீதம் பயன்படுத்திக்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ இன்றைக்கி பாதி நேரங்களில் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறது என்னோடய ஆட்டிடியூட் சார்ந்து தானே தவிர அங்கே வேலை பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த பிரான்ச்சுக்கு தான் வேலை கிடைக்கும், இந்த பிரான்ச்சுக்கு வேலை கிடைக்காது. அடுத்து இன்னொரு கம்பேரிசன் பண்ணுவாங்க, சார் என் பொண்ணு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்குது ஆனால் இன்ஜினியரிங் கிடச்சிருச்சு, இப்போ அங்கே விட்டுட்டு இங்கே வரலாமா இல்லை அங்கேயே கண்டிப்பாக பண்ணலாமா, அதை பற்றி இதை சொல்கிறாங்க, இதை பற்றி ஒன்றுக்கு ஒன்று கம்பேரிசனே கிடையாது.
நீங்கள் வந்து அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது இன்ஜினியரிங். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குன்னு தனி சில ஜாப்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் போகலாம், அது முடிச்சுட்டு ரிசர்ச் போகலாம், அது முடிச்சுட்டு டீச்சிங் பண்ணலாம். சார் அப்புறம் நான் டீச்சர் ஜாபுக்கு போகணும், அதனால் என்ன கோர்ஸும்பாங்க. எல்லா கோர்ஸ்லையும் டீச்சர் ஜாபுக்கு போகலாம். ஸோ அதனால் இதுக்கு தனி அதுக்கு தனிங்கிறலாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிகாம், இன்றைக்கி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க பிகாமுக்கு தான் வருது. பட் அங்கேயும் வேலை கிடைக்கல. ஏன் பிரச்சனை வருதுன்னா, பிகாம் படிக்கும் போதே டேலின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, அதை கற்றுக்கிட்டா எனக்கு வேலை கிடைக்கும்னு புரிஞ்சு ஒரு 25% பேர் அதை கற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை உடனடியாக கிடைக்குது, மற்றவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று, நான் அதோடு இணைந்து சிஏன்னு சொல்லப்படுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் எக்யூப் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு படிப்புக்குமே இதுக்கு வேலை இருக்குது அதுக்கு வேலை இல்லைங்கிறதே கிடையாது. அதோடு இணைந்து நம்ம எதெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் எக்யூப் பண்ணிக்கிட்டா நமக்கு வேலை கிடைக்குங்கிறத புரிஞ்சு அந்த 3 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ யாரெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்குது. மற்றபடி இந்த படிப்புக்கு வேலை இருக்குது, இந்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படிங்கிற தீரியே கிடையாது. எல்லா படிப்புகளுக்கும் சம வாய்ப்புகள் உண்டு.